ஏன் சோழகம்னு பேர் வச்சுங்க? சிலவம் அடிமுறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் கற்றுக்கிட்டு அது உருவான இடம் பார்த்து சோழர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, சோழர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆதாரம். அதாவது சிலம்பம் அடிமுறை குத்துவரத்துக்குள்ள மறைச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள்ல வேணா இருந்திருக்கு, அது நிறைய பேர் மறைச்சு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. பூஜை போட்ட ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் சொல்லி தருவீங்களா? இந்த விளையாட்டு ஆதி அழிஞ்சு போன ஸ்டேஜில் இருக்கும்போது அதிகமான இஸ்லாமியர்கள் ஏன் அதை வச்சோம் அப்படின்னா, உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர்? நம்ம கிளாஸ்லேயும் சரி, அதே மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் சேனலில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அகாடமி பற்றி, நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை பற்றி, அதே மாதிரி நம்மளுடைய நேம் கான்ட்ரவர்சியமாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம் மாஸ்டர், நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும் சரி, நம்ம சோஷியல் மீடியா சைட்ஸில் என்டர் ஆனதுலேருந்தே மிகப்பெரிய கேள்வி எல்லோரும் கேட்குறது என்னென்னா, நம்ம பேர் சோழகம், எதுக்காக இந்த பேர் வச்சுருக்கீங்க? சோழகம்னா என்ன? நீங்கள் என்ன சோழர்களா, சோழ பரம்பரையை சார்ந்தவங்களா, அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாஸ்டர், ஏன் சோழகம்னு பேர் வச்சுங்க? நீங்கள் சோழ பரம்பரையை சார்ந்தவங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு சோழர்களா, எதனால் அந்த பேர்? சோழகம் அப்படின்னு பெயர் வச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு சோழர்களா அப்படின்னு கேட்குறதும், இல்லை ராஜ பரம்பரையா அப்படின்னு கேட்குறது அளவுக்கு இது எதுவும் கிடையாது. நாங்கள் வந்துட்டு ராஜ பரம்பரையும் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு சும்மா அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் யாராக வேணாலும் இருந்திருக்கலாம். நம்ம முன்னோர்கள் இந்த ஜாதின்லாம் எதுவுமே கிடையாது இதில், இல்லை இந்த பரம்பரைன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் பரம்பரையாகவும் சிலம்பம் கற்றுக்கிட்டவும் கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் சிலம்பம் விளையாடுவாங்க, நான் சிலம்பம் பேசிக்காக விளையாடுவேன் சின்ன பையன்லேருந்து. நான் கோயம்புத்தூரில் சுதாகர் ஆசான் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் வந்துட்டு சிலம்பம் வந்துட்டு ப்ராப்பராக நல்லாவே ஆரம்பித்தேன். இப்போ மோர் தென் 10 to 15 years பக்கமாக சிலம்பம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் கற்றுக்கும் போது சிலம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் கம்பு கொண்டு விளையாடுற ஒரு விளையாட்டாக மட்டும்தான் இருந்துச்சு. பட் எங்கள் மாஸ்டர்கிட்ட, சுதாகர் மாஸ்டர்கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் இந்த விளையாட்டோட நுணுக்கங்கள் எல்லாமே நிறையவே எங்களுக்கு கற்றுக்க முடிஞ்சது. அதில் வந்து சிலம்பம், அடிமுறை, குத்துவரிசை, எடுத்தெறி, மல்லு, பூட்டு பிரிவு, அந்த மாதிரி நிறைய ஒரு 40 வகையான விளையாட்டுக்களை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அங்கே கற்றுக்கும் பொழுது தான், ஏன்னா நாங்கள் எங்கள் ரீஜன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஈரோடு, அவங்க கோயம்புத்தூர். அங்கேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், பேச்சு வழக்குலையும் சரி எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்ட ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர். அப்போ அது சேர மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி. அப்போ அது சேரர்களான்னு நீங்கள் கற்றுக்கிட்ட ஏரியா சேரர்களா, அப்போ நீங்கள் சேரலான்னு கேட்பீங்க போல். நாங்கள் நிறைய விளையாட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் கற்றுருக்கோம், கன்னியாகுமரியில் கற்றுருக்கோம், அதெல்லாம் பாண்டியன், நம்ம பாண்டியர்களான்னு கேட்பீங்களா? ஸோ இந்த பேருக்கும் இதுக்கும் நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி நான் கொடுக்குறேன். மற்றபடி நாங்கள் இந்த பரம்பரையை சேர்ந்து இதை வைக்கிறோம், பரம்பரையிலேருந்து நடத்துறீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுமா. ஓகே மாஸ்டர், அப்போ நீங்கள் சோழர்கள் இல்லை? சோழர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அந்த வார்த்தையே தப்பு. நீங்கள் சோழர்களா, சேரர்களா, பாண்டியர்களா அப்படின்னா உண்மையை சொல்ல போனால் நம்மளுடைய அப்பா அம்மா, அதே மாதிரி அப்பாவோட அப்பா, அவரோட அப்பா, அதை தாண்டி நம்மளுடைய மூதாதையர்களோட பேரே நமக்கு தெரியாது. பாட்டன் 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 பாட்டி, அதுக்கு முன்னாடி பூட்டன் பூட்டி, அவங்களுடைய பேரே நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது பரம்பரை அப்படின்னா ஒரு 12 ஜென்ரேஷன் உள்ளடக்கியது. அப்போ அந்த பரம்பரை என்ன கண்டுபிடிச்சி, அதுக்கு முன்னாடி நம்ம ராஜாவாக இருந்தோமா, இல்லை ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தோமா, இல்லை போரில் இருந்தோமா, இல்லை வேறு ஒரு என்ன ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு எடுக்கிறது வந்து, இப்போ நான் ஈரோடு, பொண்ணு எடுக்கிறது மதுரையில் எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு வம்சமாக இருக்கலாம், அவங்க ஒரு வம்சமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தில் கல்யாணம் பண்ணுறோம், இல்லை லவ் மேரேஜ் நடக்குது. அப்போ நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இல்லை அவங்களுக்கு பிறந்த என்னுடைய குழந்தை எப்படி? அதனால் அதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணவே முடியாது. உண்மை என்ன அப்படின்னா, ஏன்னா கலப்பு திருமணங்கள் நடக்குது, ஜாதி விட்டு ஜாதி திருமணம் நடக்குது, அதே மாதிரி ரொம்ப தூரமான இடத்துல கல்யாணம் நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ சோழர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, சோழர்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்கள் சோழகம்னு குறிப்பிட்டு எடுத்தீங்க, சேரர்களை நீங்கள் உங்கள் பேரில் யூஸ் பண்ணல, பாண்டியர்களை பற்றியும் நீங்கள் எதுவும் சொல்லலை, ஏன் சோழகம்னு மட்டும் குறிப்பிட்டு வச்சுருக்கீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, சோழகம் அப்படிங்கிறதே வந்துட்டு 3
வேந்தர்களில் ஒரு பேரா சோழர்களை குறிக்குதானே கிடையாது. உண்மை அதுதான். சோழகம் அப்படின்னாவே வந்துட்டு அதுக்கு வேற அர்த்தம். சோழகம் அப்படின்னா தென் காற்றுன்னு சொல்லி அர்த்தம். தென் காற்று அப்படின்னா நம்மளுடைய தெற்குலேருந்து வரக்கூடிய காற்று, வடக்குலேருந்து வரக்கூடிய காற்று, மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று, கிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று, 4 காற்று இருக்குது. சரிங்களா? அதில் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு பேர் இருக்குது. வடக்குலேருந்து வரக்கூடியது வாடை காற்று, மேற்குலேருந்து வரக்கூடியதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி தெற்குலேருந்து வரக்கூடியது தென்றல்னு சொல்லுவாங்க. அதனுடைய பேஸான பேர் தான் வந்துட்டு சோழகம். அந்த காற்றோட பேர் சோழகம். ஓகேங்களா? அந்த சோழகம்னு ஏன் அதை நான் பர்டிகுலராக அந்த காற்று பேரை வச்சேன் அப்படின்னா, நான் பேசிக்காக சிலம்பம் அடிமுறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் கற்றுக்கிட்டது. அது உருவான இடம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிலீவ் படி கன்னியாகுமரி மாவட்டமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கடல் கொண்ட குமரி கண்டமும். இப்போ கடல் கொண்ட குமரி கண்டம் நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த நிலத்திலிருந்து அழிந்து போன நம்மளுடைய மூதாதையர்களுடைய நினைவாகவும் அங்கேருந்து வரக்கூடிய காற்று நினைவாகவும் அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது சோழகம் அப்படிங்கிற பேர் நான் வச்சேன் வெளியே. மற்றபடி இதை சோழர்களை டிபெண்ட் பண்ணி வைக்கணும், சேரர்களை டிபெண்ட் பண்ணி வைக்கணும்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு மும்மடி இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்களையும் இந்த கலைகளையும் நம்ம தமிழையும் தமிழ் மண்ணையும் ரொம்ப பாதுகாத்துருக்காங்க. அவங்க அழிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்றபடி அவங்க மேலே பற்று இருக்கிறதுனால தான் நாங்கள் நிறைய விஷயம் நம்ம அவங்கள போற்றியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வந்துட்டு நம்ம இவங்களை டிபெண்ட் பண்ணிலாம் நம்ம எதுவுமே வைக்க கிடையாது. ஓகே மாஸ்டர், அப்போ சேரர் இல்லை, சோழர் இல்லை, பாண்டி எதுவும் இல்லை, 3மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஏன் சேர சோழ பாண்டியரோட கொடி சின்னங்களை வந்து உங்கள் லோகோவில் வச்சுருக்கீங்க? அதாவது சேர சோழ பாண்டியர்கள் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. அவங்க 3 பேரும் தான் வந்து நம்ம தமிழ்நாடு இவ்வளோ ரிச்சாகவும் இவ்வளோ மதிப்பாகவும் இவ்வளோ வளமாகவும் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர் மற்றும் நிறைய மன்னர்கள். ஓகேங்களா? அவங்க இவ்வளோ கோயில் கட்டலனாலும் அவங்க இவ்வளோ ஏரி குளம் வெட்டலைன்னா இந்நேரம் நம்ம ஊர் வந்து இருந்திருக்காது, எவ்வளோ மோசமாக ஆகிருக்கும். ஏன் அதை வச்சோம் அப்படின்னா உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு அந்த கொடி மேல் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 3 வேந்தர்களுடைய கொடியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலத்தை குறிக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்பாட்டை குறிக்கும். அவங்களுடைய பூ ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பூ இருக்குது. சேர சோழ பாண்டியர்களான தனித்தனி பூ இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய மரபு வழியான செயல்கள் நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 பேர்த்தோட ஃபார்மேட்டுமே எங்கிட்ட வரணும். அதாவது இப்போது அடிமுறைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர நாட்டிலிருந்து வந்தது அடிமுறை. உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் கொண்ட குமரி கண்டமும் கேரளா பகுதி இப்போ இருக்கக்கூடிய கேரளம் சேரளம்னு சொல்லக்கூடிய கேரளா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதி காலத்தில் அந்த மாதிரி ரீஜனில் பார்த்தீங்கன்னா அதிகமான அடிமுறை வர்ம அடிமுறை பகுதி விளையாட்டுகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குத்து வரிசை சிலம்ப விளையாட்டுகள் இதெல்லாமே தஞ்சாவூர் சைடில் ரொம்பவுமே ஃபேமான ஒரு விளையாட்டு. கர்நாடக அடிவரிசை ஆகட்டும், குறவஞ்சி, துளுக்கானம், மரக்கானம்னு நிறைய விளையாட்டுகள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லுமே பரவி இருந்திருக்கு. அந்த பரவி இருந்த விஷயம் எல்லாத்தையுமே கேதர் பண்ணும். அதுக்கு பேஸாக இருக்கிறவங்க நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமான ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தஞ்சை பெரிய கோயில் ஆகட்டும், இல்லை நம்ம மகாபலிபுரம் ஆகட்டும், இல்லை மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்க கல்வெட்டுகளே நம்மளுக்கு நிறைய காட்டி கொடுக்கும். நாம் யார் அந்த மண்ணை மிதிக்கிறோமோ அந்த மண் அதே மாதிரி அந்த சிலையும் அந்த சிற்பமும் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். நீ வந்துட்டு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, நீ இதுக்காக நீ சும்மா ஒன்றும் பிறக்க கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் பிறந்திருக்க. அந்த காரணம் இந்த 3 வேந்தர்களுமே வந்துட்டு விட்டுட்டு போன ஒரு விஷயம். அதை நம்ம எடுத்து கொடுக்கணும்னு தான் அந்த 3 பேரோட கொடியுமே மிங்கிள் பண்ணி புலிக்கொடி, மீன் கொடி, அதே மாதிரி வில்லம்பு கொடி 3மே வச்சுருக்கேன். நாம அடுத்து ரொம்ப கேள்வி வந்துட்டு இப்போ நம்ம கிட்டன்னு இல்லை, முக்கியமாக சிலம்பம் விளையாட்டுலேயே வந்துட்டு ஒரு கலையாக கற்றுக்கிறவங்க எல்லாரும் கேட்குறது என்னென்னா, இதை வந்துட்டு எல்லாரும் ரிலீஜியன் பார்த்து மதம் பார்த்து சொல்லித்தராங்க அப்படின்னு. நீங்கள் வந்து உங்கள் அகாடமிலேயே வந்துட்டு ஆரம்பிக்கும் போது பூஜை போட்டு ஆரம்பிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் சொல்லி தருவீங்களா? அப்படி எதுவும் இல்லைம்மா. பூஜை போடுறது அதாவது சாங்கியம் சம்பிரதாயங்கிறதெல்லாம் ஒன்றும் அது வந்து கிடையாது. ஆக்சுவலாக பூஜை போடுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்து ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் இருக்கிற மாதிரியே எல்லா ரிலீஜன்லேயுமே ஒரு வகையான பூஜை செய்வாங்க. ஓகேங்களா? பட் நம்ம ஏன் அந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா உண்மையான அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா வந்து நம்ம கிழக்க பார்த்து ஸ்டிக்குகளை அடிக்க வச்சு அதுக்கான பழம், தேங்காய், பொரி, அவல் எல்லாமே வச்சு நம்ம பூஜை போடுவோம். இதனுடைய உண்மையான ரீசன் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம பூஜை போட வரும்பொழுது நம்ம பொருள் வாங்கிட்டு வருவாங்க. என்ன வாங்கிட்டு வரோம் நல்லா கவனிச்சிங்கன்னா வாழைப்பழம், தேங்காய், பொரி,
அவல், கடலை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற மாணவர்களோட மிகப்பெரிய டயட் ஃபுட்டு இது. ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை சாப்பிடாம இந்த ஃபுட்டு ஆக்சுவலாக பெரிய ஒரு டயட்டு. அவல் ரொம்பவே நல்ல உணவு. அதே மாதிரி பொரிய வந்துட்டு கார்ப் இல்லாத ஒரு ரா பொருள். அதே மாதிரி வாழைப்பழமும் தேங்காயும் சாப்பிட்டா ஒரு மனுஷனுக்கு எந்த வியாதியுமே வராது. உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாமே நீங்கிரும். இரும்பு சத்து ரொம்ப அதிகம் கிடைக்கும். தேங்காயில் இருக்க கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எலும்புக்கு வலு சேர்க்கும். அதே மாதிரி வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான பொட்டாசியம் இருந்து எல்லா சத்துக்களும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விளையாட வரவன் முதல்ல அவனுடைய டயட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் அந்த காலத்தில் இதை வந்துட்டு முன்னிறுத்தினாங்க நான் நினைக்கிறேன். என் மாஸ்டருக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. இது ரிலீஜியஸ் ஓரியன்டாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்கனாலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த விளையாட்டு ஆதி அழிஞ்சு போன ஸ்டேஜில் இருக்கும்போது அதிகமான இஸ்லாமியர்கள் தான் இந்த விளையாட்டை விளையாண்டு இதை மிச்சப்படுத்தி வச்சாங்க. அதே மாதிரி இதுக்கு உண்டான இலக்கணங்களும் இந்த விளையாட்டு முறை சூட்சமங்களும் அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் தான் பாதுகாத்து வச்சு அவங்க தான் இந்த விளையாட்டை வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போ புத்தகங்கள் கூட நிறைய சிலம்பம் பேஸ் பண்ண புத்தகங்கள் கூட நிறைய கிறிஸ்தவர் அடிகளார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்துட்டு சேமித்து வச்சு அதை விளையாட்டை சொல்லி கொடுத்து அதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ரிலீஜியஸ் ஓரியன்டாக கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நிறைய பக்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுவும் எதுவுமே கிடையாது. பெண்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சின்ன குழந்தைங்க விளையாடலாம் அப்பெல்லாம் 4 வயசுல இருந்து 80 சாவர வரைக்கும் இந்த விளையாட்டு விளையாண்டுட்டே இருக்கலாம். அதனால் இவங்க தான் விளையாடணும், இவங்க விளையாடக்கூடாது, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே மறைச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சிலம்பம் அடிமுறை குத்துவரசுக்குள்ளே மறைச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள்னு வேணால் இருந்திருக்கு. அதை நிறைய பேர் மறைச்சும் சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. பட் இந்த காலத்தில் அதில் எதுவுமே ஒன்றும் அந்தளவுக்கு மறைச்சு சொல்லிக் கொடுக்கணும் எதுவும் இல்லை இல்லைங்களா? முதல்ல இந்த கலையை பரப்பவும் அதுக்கப்புறம் இது வளரட்டும்னு சொல்லி வச்சுருக்கோம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாருக்கும் இருந்த சந்தேகங்களை வந்து தீர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் உங்கள் கூட சேர்ந்து பல வீடியோஸ் பண்ணணும் மாஸ்டர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.